ஸ்டோ பிரமா நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி கணக்கு எல்லா அரசியல்வாதியும் அமைச்சராக உட்கார்ந்துருக்க பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர் எல்லாம் ஆக்கங்கட்ட கூவைகளுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வழக்கு ஏறி 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் வரைக்கும் இழுத்து 30-40 வருஷம் வரைக்கும் உள்ள கிடக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில். இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. கணக்கு முக்கால் சேர்த்தியோ கணக்கு போட்டாச்சு. கேட்டுக்கோப்பா, உச்ச நீதிமன்றத்தில் தரப்பட விமானப்பட தரப்பட பெண் அனுமந்த அந்த நேரம் கணக்கு வரையில் பெண் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அந்நேரம் தான் பெண்ணுக்கு எடுக்கிறதுக்கு கடவுள் கணக்கு போடுவார். பெண்ணு இத்தனை இறங்கியா, இத்தனை கோட்டு, இத்தனை ஸ்கோட்டுக்கு இத்தனை எங்கள் இவ்வளோ கணக்குக்கு அந்த நேரம் கடவுள் கணக்கு போடுவார். நீதிமன்ற கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா, பதிவு பண்ணிக்கோப்பா. ஆணும் பெண்ணும் கோட்டார் ஆணும் பெண்ணு பதிவு பண்ணிக்கோ, வழக்கறிஞர் பதிவு பண்ணிக்கோ. ஆணும் பெண்ணும் விமானப்பட தரப்படைக்கு பெண் எடுப்பார். பெண்ணு கடவுள் தான் எடுப்பார். எடுக்கையில் பெண்ணுக்கு சூடு வைக்கணும்ல. தின்னுட்டு பூரா மோசத்தில் போகுது. பெண்ணால் தான் பூரா அழிச்சு வச்சுருக்கான். ஒவ்வொரு வீட்டுகளை பார்த்தா எனக்கு வீடை கட்டுங்க, இவன் என்னைவான் முல்லை மாதிரி முடிச்சு வைக்க தானே பூரா அங்கங்கே இவன் சண்டை கூத்து பூரா மோசடி பண்ணிட்டு போய் தான் அவன் கட்டி வச்சுருக்கான். கட்டி வீடு வாங்கி கண்டாரோலிமை சூடு. பின்னாடி தின்னி கழிக்கிறதுல அதில் வேறு சூடு. 2 குண்டி பிடச்சி உட்கார்ந்து எந்திரிச்சு போறியாடா, அவன் உட்காந்து பேசுவான். ஆணும் பெண்ணு பொம்பளையாக இருக்கல. என் புருஷன் வீட்டுக்காரன் இன்றைக்கி 5 லட்சம் கோடி வச்சுருக்கான், இத்தனை கோடி அப்படியேம்பா. இவன் 10 பேர் இவனோட செட்டில் சேர்ந்து இன்றைக்கி இத்தனை லட்சம் கோடி அதில் போட்டால் எடுக்கலாம், இத்தனை இடத்துல விற்றா எடுக்கலாம். எப்படி இந்த இடத்துக்களை இடம் பூரா விவசாயத்தை அந்த மாதிரி மூளை வேலை செய்யலே. நல்லா கேட்டுக்கோ, புரோக்கருக்கு பூரா இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. புரோக்கர் லேண்டு போடுறவனை தூக்கி பின்னாடி கம்பி அங்கே இந்த குண்டியை தூக்கிட்டு தானே போகிறான், பெட்டக்ஸை தூக்கிட்டு தானே இடம் கிடக்கான்னு ஓடுதான். இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. முப்பட தரப்பட எல்லாம் ஒண்டிச்சிருவான் கடவுள், ஈஸ்வரன், பரம சிவன், விஷ்ணு, பிரமா, யமதர்ம கணக்கு 3 பேர் கணக்குடா. தூக்கி அப்படியே சூடு வச்சுருவான். புரோக்கர்லாம் தூக்கி அங்கனே எலும்பு இருக்கா, குண்டி உட்காருது எலும்பு இருக்காடா, சதை வந்து தூக்கி எறிஞ்சு போட்டு போவான். அதான் தரப்பட விமானப்பட தரப்பட போட்டாச்சு கணக்கு. பல லட்சம் கோடி குண்டியை ஆடிட்டே போகிறானா. அப்படி கிடக்குன்னு உழைப்பு. அதான் ஆதார கார்டை பிடிக்கல, ரேஷன் கார்டு பிடிக்கல, வண்டோலம் சிரிக்கும் பூரா உள்ளே வந்துடும். அது வரையில் தூக்கி அப்படியே கம்பியில் பழுக்க வச்சு அப்படியே தூக்கி எறிவாங்க. இதாண்டா சிவன் குடும்பம், சிவன் பார்வதி குடும்பத்தார் கணக்கு விட்ட நாக்கால விட்ட வாக்கு. புரிஞ்சுக்கோ, முக்கால் சத்தியம்.